அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஷ்மிகா. போலீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஹெல்ப் சார், ப்ளீஸ். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பின்னால் செந்தில் பாலாஜி. தாவேகவினர் கூறுவது என்ன பார்க்கலாம். என்னாச்சு? தண்ணி கொடுங்க, தண்ணி பாட்டில் கொடுங்க, தண்ணி பாட்டில். உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பரப்புரையில் விஜயை பார்ப்பதற்காக ஏராளமான மக்கள் குவிந்தனர். இதனால் அந்த பகுதியில் நெரிசல் ஏற்பட்டது. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உள்பட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் திட்டமிட்ட சதி என தாவேகவினர் சார்பில் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அருணா ஜெகதீசன் கரூரில் ஆய்வு நடத்தி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து கரூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களையும் நேரில் சந்தித்து விசாரணை நடத்தினார். ஆனால் தாவேக தலைவர் விஜயோ தாவேக நிர்வாகிகளோ இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் உள்ளது. இதற்கிடையேதான் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது லைட்டுகள் ஆஃப் ஆனதாகவும் போலீசார் தடியடி நடத்தியதாகவும் இதற்கு பின்னால் சதி இருப்பதாகவும் தாவேகவினர் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூட்ட நெரிசல் சம்பவத்தில் திமுகவின் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் ஆதவ் அர்ஜுனா கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான நிலையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உள்ளூர் அரசியல்வாதிக்கு தொடர்பு இருக்கிறது. குறிப்பாக செந்தில் பாலாஜி குறித்து பேசிய போது மின்தடை செய்யப்பட்டது, செருப்பு, கற்கள் ஆகியவை வீசப்பட்டன. திடீரென அப்பாவி மக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். இதற்கெல்லாம் என்ன காரணம் என அவர் கேட்டுள்ளார். மேலும் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பே மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருந்தன. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை சந்திக்க சென்ற என்னை அனுமதிக்கவில்லை. இதனால் கூட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா அந்த மனுவில் கூறியுள்ளார். தற்போது நீதிமன்றம் தசரா விடுமுறையில் இருப்பதால் இந்த மனு மீதான விசாரணை அக்டோபர் 3ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.